திரோதான சக்தி நம்ம இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரோதான சக்தி நம்மக்கிட்ட அது என்ன பண்ணும்னா, உயிர் பக்குவப்படும் தருவாய் வரையிலும் நம்ம கூட இருந்து உயிருக்கு அறியாமையை புகுட்டி மறைப்பு என்னும் தொழிலை செய்து கொண்டிருக்கும். பக்குவப்படும் வரை, உயிருக்கு நல்ல அறிவு வரும் வரை உயிர் கூடவே அது பயணித்து உயிருக்கு மறைப்பு தொழிலை செய்து வரும். எப்பொழுது உயிருக்கு பக்குவ நிலை வந்து எய்தியதோ அப்பொழுது அதே திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறி பஞ்ச சக்திகள் நிவர்த்தி முதலிய பஞ்ச தொழிலையும் தான் இயற்றி வீடு வேற்றுக்கு அது உயிரை கைகொண்டு செல்லும் அப்படின்றோம். அப்போ தொழில் ஒன்று தான், உயிரை வீடு வேற்றுக்கு கொண்டு செல்லுவது. அந்த தொழிலை எது செய்வதுன்னா இறைவனுடைய சக்தி செய்வது. ஒரே சக்தி தான். அந்த ஒரே சக்தி உயிருடைய பக்குவத்தன்மைக்கு ஏற்றாற்போல மறைப்பையும் செய்யும், அருளையும் செய்யும். அப்போ நகாராதி பஞ்சாட்சரம் என்பது அத்தனை பக்குவப்பட்ட சாரார்களுக்கும் பொருந்தி வருவது. இன்ன தன்மையர் இவருக்கு ஞானம் கிடைத்தால் மட்டும் நகாராதி அந்த திரோதான சக்தி என்பது செயற்படுவதும் கிடையாது. அத்தனை உயிர்களையும் தொழிற்படுத்துவது திரோதான சக்தி என்னும் இறைவனுடைய சக்தி. அதனால் திருவாசகம் என்பது அனைவருக்கும் உரியது என்பதால் தான் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்கன்னு தூளபஞ்சாட்சரத்தில் ஆரம்பித்தார். அப்படி அந்த திரோதான சக்தி என்கின்ற நடைப்பாற்றல் எப்போது உயிருக்கு மலபரிபாகம், சக்தி நிவாதம், இருவினையொப்பு போன்ற நிகழ்வுகளெல்லாம் நிகழ்ந்து பக்குவப்பட்ட ஒரு நிலையிலே வருகிறதோ அப்பொழுது அதே நடைப்பாற்றல் வனப்பாற்றலாக மாறி திருவருட்சக்தியாக மாறி கன்வெர்ட் ஆகி, இதுவே அந்த ஒரு சக்தியே உயிரை இறைவனுடைய வீடு வேற்றுக்கு கொண்டு செல்லும். அப்போது உயிருக்கு துன்ப இன்பங்களை கொடுப்பதெல்லாம் எந்த சக்தி எதை முன்னிறுத்தி தரும்னா அது நடப்பாற்றலாக இருக்கின்ற திரோதானி மறைப்பாற்றலை செய்து உயிருக்கு துன்பமும் இன்பமும் மாறி மாறி தரும். அதுவே உயிருக்கு இன்பத்தை பரிபூரணமாக தரக்கூடியது எதுன்னா அது வனப்பாற்றலாக இருக்கக்கூடிய திருவருட்சக்தி. அப்படி இறைவனுடைய திருவருட்சக்தி உயிர்களிடத்தில் வந்து பொருந்து முறைமை அப்படின்னு இருக்கே, இது ஒரே சக்தி வேறு மாறுபட்ட தன்மையை செய்கிறது. தாய்மானவர் அதனால தான் சொன்னார், நினை எல்லாம் செய்ய வல்ல சித்தாம் இன்ப உருவை தந்த அன்னையே அப்படின்னார்.